அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 2ல இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கடுத்து இன்னைக்கு உங்களுக்காக புக் பேக்ல இருக்கக்கூடிய ஹோம் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்றதுனால லைவ் வர முடியல. இது வந்து ரெக்கார்டிங் வீடியோ தான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன். நாளைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இதே கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹோம் டெஸ்ட்ல பார்க்கலாம். ஹோம் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. ஹோம் டெஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழுக்குன்னு ஒரு நோட்டு தனியா போட்டுக்கணும். ஒரு சின்ன ஒரு கொயரில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அது ரூல்டாக இருக்கலாம், அன்ரூல்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு நோட் போட்டுக்கோங்க. டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஹோம் டெஸ்ட் அப்படின்றது வைப்பேன். ஹோம் டெஸ்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே கொஷின் கொண்டு வந்துடுவேன். கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்பேன், முதல் கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர் எழுதணும் உங்களுடைய நோட்டில். அதுக்கடுத்து ஒரு 5 கேள்வியோ 10 கேள்வியோ முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு அந்த 10 கொஷனுக்கு எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் போட்டுக்கணும். இதே மாதிரியே டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹோம் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவோம். இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு டெஸ்ட் சின்னதாக எழுதுற மூலிமா எக்ஸாமில் வரக்கூடிய சின்ன கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணி அதில் ஃபுல் மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். இந்த ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தமிழ் நோட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எழுதக்கூடிய அந்த ஒரு ஹோம் டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுங்க. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா குருவினாவும் சிறுவினாவும் பார்க்கலாம். இயல் 2ல் இருக்கக்கூடியது பீஸ்ட் சீரிஸில். சரியா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு விதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போடுங்க சப்ஸ்கிரைபை. யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் டெஸ்ட்டு, சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு, தமிழ் வாத்தி வைவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது அடுத்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்னோவேட்டிவான செஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. நம்முடைய போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய தீமினல் பேட்ச் பற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படின்றது பேசிடுறேன். நம்முடைய தீமினல் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11க்கும் அவைலபிளாக இருக்குது, 12க்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு தீமினல் பேட்சில் நான் ஆன்சர்ஸ் வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி எதுக்காக அப்படின்னா இப்போ உங்களுடைய 12th முடிச்சதுக்கப்புறம் நல்லதாக என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக தானே? நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும். உண்மை தானே? உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்காதனால ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்காம அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் வந்து நல்ல காலேஜில் படிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய கம்பெனிஸ் வரும். அந்த ஒரு பெரிய கம்பெனிஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காலேஜில் நீங்கள் பேஸ் ஆக முடியும். அப்போ அதுக்கு என்ன சார் தேவை? நல்ல காலேஜில் படிக்கணும், எனக்கு என்ன சார் தேவை? கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கட் ஆஃப் மார்க் தேவை. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து மேக்ஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், புளியாக இருக்கணும். அதாவது 200 மார்க் 100 மார்க் அப்படின்னா அதில் 99 எடுத்துக்கணும் 3 சப்ஜெக்ட்லையும். சரியா? அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்க முடியும். 10th மாதிரி 12th கிடையவே கிடையாது. சரியா? அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 10th பார்த்தீங்க அப்படின்னா 4 சாப்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்னு ஒரு தனி புக் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி புக் இருக்குது, மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வால்யூம்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நான் தானாக படிச்சுக்கவா சார் அப்படின்னா தானாகவும் படிக்க முடியாது, சில தான் புரியாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்லேயும் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது தேவைப்படுவாங்க. சரிங்களா? நம்மளுடைய வேதாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யாழ்னியன் சார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் எக்ஸ்பர்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஷாவணி மேம், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனஸ்வதி மேம். எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவோம். சரியா? சார் நான் வந்து பயாலஜி குரூப்பாக இருக்கேன் அப்படின்னா ஆஷா மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இது எல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தாறுமாறு தக்காளி சோறா நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல காலேஜ் நீங்கள் எய்ம் பண்ணுற காலேஜ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இப்போவே யோசிக்காதீங்க, நம்மளுடைய தீமினல் பேட்சை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா போன வருஷத்துக்கு படித்த பசங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வீடியோ கூட போஸ்ட் பண்ணி அனுப்புனாங்க. சார் எனக்கு வந்து தீமினல் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதில் வச்சு டெஸ்ட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் நடத்துவோம். சரியா? அதில் வச்சிருக்கக்கூடிய டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து தமிழும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தீமினல் பேட்சில் 12க்கும் சரி 11க்கும் சரி நடத்திட்டு இருக்கோம். தமிழ் ஏன் சார் முக்கியமாக வந்து பெருசாக இல்லையே சார் அப்படின்னா அதில் தமிழும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கில் சேர்த்து தான் சொல்ல போகிறீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டுமா சொல்லுவீங்க, அது கட் ஆஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தமிழ் என்ன பண்ணுவீங்க சேர்த்து உங்களுடைய டோட்டல் மார்க் சொல்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யாராச்சும் தமிழும் எனக்கு வீக்கு சார், தமிழையும் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய தீமினல் பேட்சை தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நான் தப்பு பண்ண ஸ்கூல் டைமில் நான் தப்பு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு பெருசாக செலவு வைக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு நான் தேவையான விஷயத்தை என்ன பண்ணேன் அப்படின்னா கட் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு. அது நான் பெருசாக டியூஷன் போகல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரியாக பெருசாக கைடு வாங்கலை. நான் அப்போ எனக்கு பண்ண விஷயம் அதான், எனக்கு கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு வேளை நம்ம எல்லாத்துக்கும் டியூஷன் போயிருந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நிறைய மார்க் எடுத்துருக்கலாமோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சரியா? அப்போ அந்த மாதிரி தப்பு வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ணாதீங்க. ஏன்னா வந்து
10th மாதிரி 12th கிடையாது. அது மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸியாக 10th நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே படித்து புரிஞ்சு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் 12th வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் உங்க கூட சொல்லி கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தீமினல் பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். இல்லை அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வேறு லெவலாக செலவாகும், லட்சக்கணக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதனால் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெருசாக யோசிக்காதீங்க. படிப்புக்கு சரியா, புக்கு வாங்குறதா இருக்கட்டும் சரி, ஒரு நோட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் சரி, கைடு வாங்குறதா இருக்கட்டும் சரி, புக்கு நோட்டு எது வாங்குறதா சரி, இந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைமாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, படிப்புக்கு அப்படின்னு அதுதான் உங்களுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய விஷயத்தை கொண்டு வந்து தரும். சரியா, அதனால் வந்து டிவினல் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 500+ லைவ் செஷன் அப்படின்றது நாங்கள் எடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே உங்களுக்கு டவுட் சால்விங் செஷன் அப்படின்றது இருக்கும். 2 hours அப்படின்றது கிளாஸ் நடக்கும். தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour நடக்கும். தமிழில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேணாம். இதெல்லாம் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 hours, மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 hours நடக்கும் கண்டினியூஸாக. சூப்பராக இருக்கும் கிளாஸஸ்லாம். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஆன்லைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுப்போம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஆன்லைனில் டெஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்னா நம்மளுடைய தீமினல் பேட்சில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன், ஆனால் முன்னாடி இருந்த கிளாஸில் நான் என்ன சார் பண்ணுறது, அது உங்களுக்கு ரெக்கார்டிங்காக கிடைக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சாலும் அந்த கிளாஸஸ் என்ன பண்ணலாம்னா திரும்ப திரும்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் பார்த்துக்க முடியும். சரியா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் இப்போ 11th படிக்கிறேன், நான் 1 yearக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா 3999 ரூபாய். சரியா, 1 yearக்கு. 2 yearsக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் 12th இப்போவே சேர்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா 6999 ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா, கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஆப்ஷன் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து எங்கேயாச்சும் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னால ஸ்கூல் விட்டு வரதே ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தேன் அப்படின்னா நான் போகிறதுக்கே டைம் ஆயிரும். நைட்டு வந்தேன் அப்படின்னா தூங்கிடுவேன். ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல்லே இருக்கும். ஒரு நல்ல டியூஷன் போகணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரீங்களா, ஃப்ரெஷ்ஷாக ஆகிறீங்களா, உடனே அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ படிக்க முடியும். சரியா, அதுவும் இன்ட்ராக்டிவாக இருக்கும். உன்னுடைய கிளாஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீ ஆல்ரெடி வந்து யூடியூப்லேயே பார்த்துருப்பேன். இதுக்கு மேலே நான் வந்துட்டு வந்து உனக்கு விளக்கணும் அப்படின்றது தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். சரியா, ஓகே. 1 yearக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3999 ரூபாய். 2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6999 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு அப்படின்னா 11th பசங்களுக்கு. 12th பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3999 ரூபாய்க்கு 1 year. 12th 1 year தானே படிப்பேன். 1 yearக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3999 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. இதோடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகுறது உன்னாலேயே பார்க்க முடியும். அதுக்கடுத்து இன்னொரு டிப் என்ன அப்படின்னா நிறைய பசங்க சொன்னது, சார் நான் இப்போவே 1.5 year முடிச்சிட்டேன் சார், இப்போ நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் தான் அட்வான்ஸாக இருப்பேன். பசங்க சொன்னாங்க, ஆமாடா நீ ஸ்கூல் போகும்போது நீ தான் அட்வான்ஸாக இருப்பேன். ஆமாம், கரெக்டு தானே, கரெக்டாக இல்லையா? இப்போவே அவன் தீமினல் பேட்சில் 1.5 year முடிச்சிட்டான், டெஸ்ட் வச்சாச்சு. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், ஓகே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பசங்க அவன் 2வது வாட்டி படிப்பான் கிளாஸில் வந்து டீச்சர் நடத்தும் போது. அதுக்கடுத்து அந்த ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கடுத்து ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி முடிச்சதுனால ஸ்கூலில் வைக்கக்கூடிய இன்னும் டெஸ்ட்டாக இருந்தாலும் அது இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா, அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகிறத ஒன்னாலேயே நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்க. சரியா, சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவினா அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா, குருவினா அதில் ரொம்ப முக்கியம். அதாவது 12th பார்த்தீங்கன்னா இயல் 2. சரியா, குருவினாவும் சிறுவினாவும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. குருவினா அப்படின்றது நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்றத பாருங்க. கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன சார் இத்தனை வாட்டி ஏதோ கோலம் போடுற மாதிரி டாட்டா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முக்கியம் அப்படின்றத கொடுக்குறேன். சரியா, முக்கியம் இல்லைனா ஸ்டார் போட்டுப்போமா, 3 ஸ்டார் போட்டுப்போம். 3 ஸ்டார்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுப்போம். சரியா, ஏன்னா இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா போன வாட்டி அடிச்சு துவச்சி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இதுக்கடா அந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கேள்வி எடுத்து வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஆக்சுவலாக இந்த லெசன் வேற ஒரு இயல்ல இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புக்கு சேஞ்ச் ஆனதுனால லெசன் சேஞ்ச் ஆனதுனால என்ன பண்ணுறாங்க, உங்களோட இயல் 2ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வச்சிருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணியிருக்கதே பாரு, ஏதோ லெசன்லாம் தூக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு கொஸ்டினை தூக்க முடியல. ஏன்னா முக்கியமான கொஸ்டின் அப்படி அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து ஈஸியாக 2 மார்க் வாங்குறதுக்கு வழி என்ன அப்படின்னா இந்த கேள்வி இப்போவே படிச்சு வச்சுக்கோ. சரியா, இப்போவே என் கூட சேர்ந்து படிச்சுட்டு அப்படின்னா ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். சரியா, அதனால வந்து சார் நான் தனியாக படிக்கிறேன் சார் அப்படின்னு நீ வந்து கிளம்புவேன். ஆனால் என்ன பண்ண மாட்டேன், ஆனால் நீ படிக்க மாட்டேன். சரியா, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸ்கூல் படிக்கும்போது
ஸ்கூல்லேயே வந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்கூலெல்லாம் படிக்க மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன், நான் வீட்டுக்கு போயிட்டு படிச்சிருவேன், அப்புறமேல படிச்சிருவேன் அப்படின்னு என்ன பண்ணுவேன், நான் ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடிடுவேன், வீட்டுக்கு கிளம்பி ஓடிடுவேன். ஆனால் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா படிக்க மாட்டேன். தோணும், ஆனால் வீட்டில் போய் படிச்சிருவோம், அப்புறமேல நம்ம வந்து படிச்சிருவோம் அப்படின்னு தோணும், ஆனால் நம்ம படிக்க மாட்டோம். அதனால இப்போவே என்ன பண்ணு அப்படின்னா என் கூட சேர்ந்து நீனும் படிச்சிரு. சரிங்களா? ஓகே. கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. காலின் மெக்கன்சியுடைய தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். 1869 ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 6 9 அந்த இடத்துல பாருங்க 6 இதை அப்படியே திருப்பி போடுங்க 9 அவ்வளோதான். 6 9 அப்போ இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் எழுதிடலாமா? அப்போ 69 இந்த இடத்துல 8 மட்டும் முன்னாடி வருது. சரியா? 1869 இந்த இயரை வந்து மறக்கக்கூடாது. தப்பா எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். இதை தான் என்னதான் எழுதினாலும் இந்த இயரை தப்பா எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். சரியா? அதனால என்ன பண்ணணும், ப்ராப்பராக நீங்கள் எழுதணும். காலின் மெக்கன்சியுடைய தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். காலின் மெக்கன்சியுடைய தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம் அப்படின்றது எது? அது கீழ்திசை சுவடிகள் நூலகம். எந்த நூலகம்? கீழ்திசை சுவடிகள் நூலகம். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 1869 காலின் மெக்கன்சியுடைய தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம் அப்படின்றது கீழ்திசை சுவடிகள் நூலகம். சரிங்களா? அதுக்கடுத்து ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகள் காணப்படுகிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடிகள் இருக்கு. இந்த ஒரு நூலகத்துல ஓலைச்சுவடி இருக்கு, அதுக்கடுத்து தாள் சுவடி இருக்கு, அதுக்கடுத்து புத்தகங்கள் புக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது இங்க காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். இதுல என்ன இருக்கு? ஓலைச்சுவடி இருக்கு, தாள் சுவடி இருக்கு, புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகள் அப்படின்றது இதுல காணப்படுது. என்னென்ன காணப்படுது? ஓலைச்சுவடி இருக்கு, தாள் சுவடி இருக்கு, புத்தகங்கள் இருக்கு என பெரும் தொகுப்புகள் அப்படின்றது எங்க காணப்படுதான்? இங்க காணப்படுது. காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம். சரியா? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2 லைன் தான் இருக்கும், பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்க இந்த ஈர மறந்து வந்தாங்க, இவரோட பேர் ஏதோ புரியல சார், அந்த இடத்துல ஏதோ காலின் அது மட்டும் தான் சார் தெரிஞ்சது, மெக்கன்சின்றது வரவே இல்லை அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க, இந்த லைன்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அந்த மாதிரிலாம் விடாதீங்க. ஏன்னா எது நமக்கு பார்க்கறது ஈஸியா இருக்கோ அதை நல்லா உன்னிப்பா படிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அதுதான் கடைசியில் நமக்கு வந்து ஆப்பு வச்சிரும். சரியா? வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கடைசியில பார்த்தா ஐயோ இதை மறந்து விட்டமேடா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரியா? அதனால என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈஸியா இருக்க கேள்விலாம் நல்லா கவனமா படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? ஓகே, சரி, ஓகே. இப்ப கவனிங்க. குருவினா கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. காலின் மெக்கன்சி தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகள் அப்படின்றது இங்க காணப்படுது. ஓலைச்சுவடி, தாள் சுவடி, புத்தகம் என பெரும் தொகுப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல காணப்படுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? கிளியரா? சரி, ஓகே. முதல் கேள்வி புரிஞ்சுது அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். சார் என்ன சார் லைவ்ல சொல்ற மாதிரியே வந்து சாட்ல ஃபயர் போட சொல்றீங்க, எனக்கு ஒரு பழக்க தோஷமா ஆயிடுச்சுரா, ஒரு ஸ்லைடு முடியும் போதும் ஒன்றரை கேட்குற மாதிரி இருக்கு. ஃபயர் போர்டு புரிஞ்சுதா, கிளியரா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எனக்கு ஒரு பழக்க தோஷம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீ முடிச்சிட்ட உடனே என்ன பண்றேன், உன்ட்ட கேட்குறேன், புரியுதா 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 அப்படின்னு. சரியா? சரி, ஓகே. வச்சமாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு ஃபயரை போடுங்க. சரியா? ஓகே. டைம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லைவ்ல இல்லை அப்படின்னா நான் அந்த லைவ் இந்த கிளாஸ் வந்து ஷெடியூல் ஆகிறப்போ நான் வந்து பார்க்குறேன். சரியா? ஓகே. கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. காலின் மெக்கன்சியோட தொகுப்புகளை கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட நூலகம். ஓலைச்சுவடி, தாள் சுவடி, புத்தகம் என பெரும் தொகுப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு எழுத போறோம். சரியா? ஓகே. அடுத்ததான் இந்த இடத்துல மாட்ட போறது என்ன அப்படின்னா புணர்ச்சி விதி. சரியா? நான் புணர்ச்சி விதிக்கு என்ன பண்றேன் அப்படின்னா தனியா பேசிக்ல இருந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு புணர்ச்சி விதி தான் ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. பகுப்பதிர்ப்பில் கூட புரியுது சார், ஆனா அந்த புணர்ச்சி விதி இருக்கே பார்த்தாலே கடுப்பா இருக்கு சார், இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான், எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு புணர்ச்சி விதிக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் புணர்ச்சி விதி அப்படின்றது நடத்துகிறேன். சரியா? ஓகே. விக்கல் எடுத்துகிட்டே இருக்கு. இனநிறை அது எப்படி பிரிக்கலாம்? இனம் பிளஸ் நிறை அப்படின்னு பிரிக்கலாம். இனம் பிளஸ் நிறை, இதுதான் இனநிறை அப்படின்னு பிரிக்கிறது. இதுல மவ்வீறு ஒற்றழிந்து அப்படின்னா இந்த இம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒற்றொழியுது. ஒற்றொழிது அப்படின்னா போயிடுது. சரியா? மவ்வீறு ஒற்றழிந்து, மவ்வீறு அப்படின்னா அந்த மேவ். சரியா? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். இன பிளஸ் நிறை, இதுதான் என்னது? உயிரெழுத்து. சரியா? அதாவது உயிரீறு அப்படின்னா அது என்னது? உயிர்மை எழுத்து சொல்றாங்க. உயிரீறு இது ரெண்டு என்னது? உயிரெழுத்தா இருக்கு, அதாவது உயிர்மை எழுத்தா இருக்கு. சரியா? மவ்வீறு ஒற்றிலிருந்து உயிரீறு ஒப்பவும், அந்த உயிர்மை எழுத்துன்றது ஒப்பவும் என்ற விதிப்படி மவ்வீறு ஒற்றிலிருந்து இன நிறை என ஆனது. அப்ப இம் அப்படின்றது ஒற்றிலிருந்து என்ன ஆயிடுச்சு? இனம் பிளஸ் நிறை இன நிறை. புரியுதான்னு பாருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சில விதிகள் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சார் ஏன் சார் இந்த விதி வருது? இதெல்லாம் விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் எனக்கு தலை விதி, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என் தலை விதி இங்கே வந்து நான் பிறந்துட்டேன், நான் வந்து ஃபாரினில் பிறக்க வேண்டிய ஆள் சொல்லுவோம்ல, என் விதி நான் இங்கே வந்து இருக்கேன் சொல்லுவோம்ல.
இப்போ அந்த மாதிரி விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ விதி தான் இதுதான் சரியா. விதினா அப்படிதான் இருக்கும், அதில் எதுவும் மாற்றம்லாம் பண்ண முடியாது. விதினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது சரியா. ஏன் இப்படி சார் வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது விதி சரியா. சொல்லுவோம்ல தலை விதி, இங்கே வந்து பிறந்துட்டேன், நான் ஃபாரினில் பிறக்க வேண்டிய ஆள், நான் அந்த நாட்டில் பிறக்க வேண்டிய ஆள், இங்கே இருக்கணும், இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தலை விதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அப்படி தான் நடக்கும், இப்படி தான் அப்படின்னா இப்படி தான், அந்த மாதிரி விதி அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஓகே, அப்போ தலை விதி சாரி இனம் நிறை அப்படின்றது என்ன அப்படின்னா இனம் கூட்டல் நிறை அப்படின்னு பிரிக்கணும் சரியா. ஓகே, இனம் கூட்டல் நிறையில என்ன ஆகுது, மற்ற ஒற்றுடையுது, மவ்வீர் ஒற்றிருந்து என்ன பண்ணுது, உயிரீறு ஒப்பவும் அப்படின்ற விதிப்படி இனம் பிளஸ் நிறையில இன நிறை அப்படின்றது நிறைய புணருது சரியா. அப்போ இனம் பிளஸ் நிறை இன நிறை அப்படின்னு வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாச்சும் புரியுதா? ஓகே, பகுபது உறுப்பினர் கணத்துடைய உறுப்புகள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார் இப்போதான் இதில் லைட்டாக புரியுற மாதிரி இருந்துச்சு, திடீர்னு ஏதோ கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஆக்சுவலாக பென் இருக்கு, ஆனால் அந்த பெண்ணு வந்து இதில் இந்த ஸ்டுடியோவில் வச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது, அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, அதனால தான் கையிலே எழுதிட்டு இருக்கேன். பகுபத உறுப்புகள் அப்படின்னு என்ன இருக்கு, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் சரியா. பரவாயில்லடா, கையிலே எழுதி உங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் சரியா. அப்போ இன நிறைய பிரிச்சு எழுதணும் அப்படின்னா இனம் கூட்டல் நிறை அப்படின்னு வருது சரியா. அப்போ இனம் கூட்டல்னா அந்த இம்மனாகுது மவ்வீறு ஒட்டுலி இது சரியா. மவ்வீறு ஒட்டிலிருந்து உயிரீறு ஒப்போம் அப்படின்ற விதிப்படி இன பிளஸ் நிறை, இனம் பிளஸ் நிறை அப்படின்றது இன நிறை அப்படின்னு புணருது சரியா. ஓகே, அதுக்கடுத்து பகுபத உறுப்பில் கணத்தில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்புலாம் பேசிக்காக சொல்லித்தரேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன், பகுபத உறுப்பில் கணக்கு தனியாக ஒரு பேசிக் வீடியோ போடுறேன் சரியா. பகுபத உறுப்பில் கணக்கு ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து புணர்ச்சி விதிக்கு நான் தனியாக பேசிக்லேருந்து என்ன பண்ணுறேன், தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா. சரி ஓகே, அப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க, முதன்மையாக இருக்கக்கூடிய சொல்ல பகுதி அப்படின்னு சொல்லுவோம், அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடிச்சொல் அப்படின்னா பகுதி முதன்மையாக இருக்கக்கூடியது சரியா. விகுதி அப்படின்றது கடைசி, கட்ட கடைசியாக இருக்கும் சரியா. கட்ட கடைசியாக இருக்குது அப்படின்னா அது என்னது, விகுதி. அதுக்கடுத்து இடைநிலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இடையில இருக்கிறத இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம், இடையில இருக்கிறத இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பகுதிக்கும் சந்திக்கும் இடையில இருக்கிறது இடைநிலைன்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணும்போது இன்னும் விளாவரியாக சொல்கிறேன் சரியா. அதுக்கடுத்து சந்தி, இப்போ உன் ஃப்ரெண்டை போய் சந்திக்க போகிறதுன்னு சொல்லுவேன், சார் என் ஃப்ரெண்டை போய் நான் மீட் பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டை போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் சந்தி சரியா, சந்திக்கும் சரியா. அதுக்கடுத்து சாரி அப்படின்றது அசைச்சொல், விகாரம் அப்படின்றது உருமாற்றம் சரியா. நான் அதை டீச் பண்ணும்போது இன்னும் விளாவரியாக என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, அப்போ இனம் கூட்டல் நிறை இன நிறை, அதில் இம்ன்றது என்ன ஆகுது, மவ்வீறு ஒற்றிலை, இது ஒற்றிலை என்ன ஆகுது, உயிரீறு ஒப்பம் விதிப்படி இன நிறை அப்படின்னு புணருது சரியா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, இந்தோ சாரசானி கட்டிடக்கலையுடைய குறிப்பு வரைக. இந்தோ சாரசானி கட்டிடக்கலைய குறிப்பு வரைக அப்படின்னு கேட்குறாங்க. இந்தோ சாரசானி கட்டிடக்கலைய குறிப்பு வரைக அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி, இவை மூன்றையும் கலந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை. அதாவது முகலாயர் இருப்பாங்க, முகல்ஸ் தெரியுமா, நீங்க 7th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முகலாயர்கள், அதுக்கடுத்த பிரித்தானிய கட்டிடக்கலை. சார் பிரித்தானியா தெரியும் சார், பிஸ்கெட் தானே அப்படின்னு சொல்றது சரியா. பிரிட்டானிய கட்டிடக்கலைன்றது பிரிட்டனை சொல்றாங்க சரியா. அதுக்கடுத்து இந்திய பாரம்பரிய, அதுக்கடுத்து இந்தியா, இங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலை. இது மூணுத்தையும் என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்றாங்க. முகலாயர்களும் சரி, பிரித்தானிய கட்டிடக்கலையும் சரி, இந்தியா கட்டிடக்கலையும் சரி, இந்த மூணுத்தையும் என்ன பண்றாங்க, ஒன்றிணைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, ஒன்றிணைக்கிறாங்க. இந்த மூணுத்தையும் ஒன்றிணைத்து என்ன பண்றாங்க, மூன்றையும் கலந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை தான் என்ன அப்படின்னா இந்தோ சாரசானிக் சரியா. இந்தோ சாரசானிக், புதுசா ஒரு பேர் இருக்கு அப்படின்றதுனால படியாம விட்டுறாதீங்க. இந்தோ சாரசானிக் கட்டிடக்கலை பேர் என்ன, இந்தோ சாரசானிக், இந்தோ சாரசானிக், இந்தோ சாரசானிக், மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் சரியா. இந்தோ சாரசானிக் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். முகலாயர்கள், பிரித்தானிய, இந்திய, முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, அதுக்கடுத்து என்ன இருக்கு, இந்திய கட்டிடக்கலை. இது மூணுத்தையும் என்ன பண்றாங்க, இந்த பாரம்பரிய பாணியில இது மூணுத்தையும் என்ன பண்றாங்க, கலந்து உருவாக்கப்படுது சரியா. கலந்து அப்படின்னா மூணுத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. மூணுத்தையும் கலந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை அப்படின்றது இந்தோ சாரசானிக் கட்டிடக்கலை. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னல, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி அந்த கேள்வி சரியா. அப்போ இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி சொன்னல, அதே மாதிரி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி டெய்லியும் படிக்கணும் சரியா. டெய்லியும் இல்லை, எக்ஸாம் முன்னாடி படிக்கணும் சரியா. டெய்லியும் ஒரு கேள்வி மட்டும் படிக்கணும்னு நினச்சிக்காதீங்க சரியா. ஓகே, இந்தோ சாரசானிக் கட்டிடக்கலையுடைய குறிப்பு வரைக இப்படி தான் கேள்வி இருக்கும். முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய
பாணி. இது மூணுத்தையும் கலந்து உருவாக்கப்படக்கூடிய கட்டிடக்கலை அப்படின்றது என்ன? இந்தோ சாரசானி கட்டிடக்கலை. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து 1768 உருவான சேப்பாக் அரண்மனை. சரியா? 1768 உருவாக்கப்பட்ட அந்த சேப்பாக்கம். அதுக்கடுத்து மத்திய தொடர்வண்டி நிலையம். அதுக்கடுத்து என்ன இருக்கு? மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம். எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் போயிருக்கீங்களா? இது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஏதாச்சும் ஊருக்கு போனோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பசங்க நிறைய வாட்டி போயிருப்பாங்க. யாராச்சும் சென்னைக்கு போகாமல் இருக்கீங்களா? சார் நான் இப்போ வரையுமே சென்னைக்கு போகாமல் இருக்கேன் சார். யாராச்சும் சென்னைக்கு வராமல் இருக்கீங்களா? சென்னைக்கு போனதில்லை, பீச் போனதில்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களா? நானுமே வந்து சின்ன பிள்ளையில நான் பீச் போயிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் போனது 8th படிக்கும்போது. நான் வந்து ஸ்கவுட்ஸில் இருந்தேன், ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ். அதில் இருக்கும்போது அப்போ ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு அழைச்சிட்டு போனாங்க 8th படிக்கும்போது சென்னைக்கு. சரியா? ஓகே. அப்போ அந்த மாதிரி வந்து சென்னைக்கு போகாமல் யாராச்சும் இருக்கீங்களா? பீச் போகாமல் யாராச்சும் இருக்கீங்களா? கண்டிப்பாக போகணும். சரியா? ஓகே. இப்போ டைம் கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்தடுத்து எங்கேயாச்சும் ஊருக்கு போகும்போது எங்கேயாச்சும் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குன்னா அப்படியே வந்து என்ன பண்ணணும்? அப்படியே ஒரு விசிட்டை போட்டு வரணும். சரியா? சரி, ஓகே. 1768 உருவான சேப்பாக் அரண்மனை. 1768 உருவானது என்னது? சேப்பாக் அரண்மனை 1768. அதுக்கடுத்து மத்திய தொடர்வண்டி நிலையம். சரியா? மத்திய தொடர்வண்டி நிலையம். அதுக்கடுத்து எழும்பூர் தொடர்வண்டி நிலையம். எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் தெரியுமா? சென்னையில் இருக்கும். தெரியுமா? எக்மோர் தான் என்ன சொல்றாங்க? எழும்பூர் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது நினைச்சிக்காதீங்க. சரியா? எழும்பூர் அப்படின்றது எக்மோர். சரியா? அதுக்கடுத்து உயர்நீதிமன்றம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு. இது எல்லாமே இங்க இருக்கு, சென்னையில் இருக்கக்கூடியது. அப்போ முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்தோ பாரம்பரிய பாணி, இது மூணுத்தையும் கலந்து உருவாக்கப்படக்கூடிய கட்டிடக்கலை அப்படின்றதான் இந்தோ சாரசானி கட்டிடக்கலை. 1768 உருவாக்கப்பட்ட சேப்பாக்கம் அந்த அரண்மனையா இருந்தாலும் சரி, மத்திய தொடர்பு நிலையமா இருந்தாலும் சரி, எழும்பூர் தொடர்பு நிலையமா இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றம், ரிப்பன் கட்டிடமா இருந்தாலும் சரி, விக்டோரியா அரங்கமா சரி, இது எல்லாமே என்ன பண்றாங்க? இது எல்லாமே இந்த மூணுத்தையும் கலக்கிறாங்க. எது? முகலாயர்கள், அதுக்கடுத்து பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டக்கூடியதான் இது இந்தோ சாரசானி கட்டிடக்கலை. இது 1768. இதை மறந்துடாதீங்க. 1869 இது சொல்லுங்க பார்க்கலாம். 1869 என்ன நிகழ்வு பார்த்தோம்? லைப்ரரி. சரியா? என்ன பார்த்தோம்? லைப்ரரி. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கீழ்திசை செவிடிகள் நூலகம். நூலகம்னா லைப்ரரி தானே? சரியா? மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, 3 கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. நகரம் பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டின மாதிரி எப்படி இருக்கும்? அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே பளபளபளன்னு இருக்கும். எப்படி சார் இருக்குது அப்படின்றத பாருங்க. மழை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்து பெய்யென மழை பெய்கிறது. மழை மேகத்தால பார்த்தீங்க அப்படின்னா மழை பொழியுது. சரியா? இது வந்து ஒரு நகரம். சரியா? இது நகரத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஓகே. மழை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. ஃபஸ்ட்டு மழை வரும்போது எப்படிப்பா இருக்கும்? உங்களுக்கே தெரியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெய்யும்போது எப்படி இருக்கும்? மதியம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 5 மணியே எப்படி இருக்கும் அப்படின்னா 7 மணி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருட்டி போயிடும். ஏன்னா மழை மேகம் சூழ்ந்துருச்சு அப்படின்னாலே சூரிய வெளிச்சம் உள்ளே வராது பெருசாக. அப்படி உள்ளே வெளிலனா என்ன ஆகும்? ஃபுல்லாக இருள் சூழ்ந்து இருக்கும், அப்படி இருட்டாக இருக்கும். நாளை நினைப்பேன், ஓ மணி 7 ஆகிடுச்சா அப்படின்னு போய் மணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் மணி அப்போ தான் 5:30 இருக்கும். என்னடா 5:30 தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி இருட்டிடுச்சு, சாப்பிட போகலான்லாம் நம்ம பிளான் பண்ணவே அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரியா? அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு மலை மேகங்கள் சூழ்ம்போது எப்படி இருக்குது? அது இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது. இருள் சூழ்றது அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? ஃபுல்லாக இருட்டு மயமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல சொல்லுவாங்க, மலை மேகம் சூழ்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. மலை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது. மலை மேகத்தால் எப்படி இருக்குது? நகரம் அப்படின்றது ஃபுல்லாக இருள் சூழ்ந்தது. பெய்யென மழை பெய்யுது. திடீர்னு பெய் அப்படின்னு என்ன பண்ணுது? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. பொய் என்ன பண்ணுது? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. பெய் என்னது? மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போது மலை மேகம் என்ன ஆகுது? நகரம் வந்து இருள் சூழ்ந்து. மலை மேகத்தால் நகரம் இருள் சூழ்ந்தது. பெய்யென மழை பெய்தது. திடீரென சூரியன் தோன்ற மலை மேகத்தால் மறைந்திருந்த நகரம் பிரகாசமாய் காட்சியளிக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தோன்றதுனால மலை மேகத்தால் மறைந்திருந்த நகரம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. நான் இப்போ சொல்கிறேன், இந்த விஷயம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக மழை பெய்யும், நல்லா கவனிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருள் சூழ்ந்துரும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊர்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கலாம்? பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஃபுல்லாக மலை மேகமாக இருக்கும். அந்த மலை மேகம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஃபுல்லாக இருளாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் லைட்டாக இருட்டான மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வெயில் அடிக்காது, இருட்டான மாதிரி இருக்கும். அப்படி இருட்டாக இருக்கும்போது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி மழை பெஞ்சிட்டு டக்குனு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சூரிய வெளிச்சம் வரும். பார்த்துருக்கியா? என்னடா அது மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது, என்னடா கிளைமேட் இது அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம திட்டுவோம். தெரியுமா? என்னடா வெதர் இது, என்னடா கிளைமேட் இது, என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி திட்டுவோம். தெரியுமா? அப்போது ஃபுல்லாக இருள் சூழ்ந்துருக்கு. இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் மழையும் பொழியுது. மழை பொழிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் உள்ள வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யும் வெயில் அடிக்கும். நம்ம பார்ப்போம், என்னடா அது மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது, என்னடா இது வானம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம திட்டுவோம். சரியா? அந்த மாதிரி திடீரென சூரியன் தோன்ற, திடீர்னு என்ன ஆகுது? சூரியன் உதயமாகுது. திடீர்னு சூரிய வெளிச்சம் உள்ள வருது.
நகரத்துக்கு. உனக்கே நல்லா தெரியும். நல்லா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் திடீர்னு வந்து ஒரு லைட் போட்டேன்னா அப்படி இருக்கும், கண்ணை கூசும். அப்படி என்ன பண்ணுவோம், கண்ணை கூசும். ஏன், அந்த ஒரு வெளிச்சம் அப்படின்றது ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு, திடீர்னு அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது எப்படி இருக்கும், கண்ணை கூசும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் எல்லாமே. ஏன்னா அவ்வளோ என்ன பண்ணிருந்தோம், நம்ம கண்ணு மூடிட்டு இருந்தோம், கண்ணை மூடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம். ஒரு 11 மணி 11:30 வாக்கில் என்ன பண்றேன், உன்னுடைய ரூமுடைய லைட் வந்து நான் போட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும், ஃபுல்லா லைட்டா இருக்கும். அப்படி கண்ணு முடிக்கும் போது எப்படி இருக்கும், ஃபுல்லா பளிச்சுன்னு இருக்கும், வெளிச்சமா இருக்கும், கண்ணை கூட கூசும். ஐயோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லா இருட்டா இருக்கக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு சூரிய வெளிச்சம் உள்ள வருது அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே நகரமே அப்படியே பிரகாசமா இருக்கும். அப்படியே பார்க்குறப்போ ஒரு புது வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லா அப்படியே பிரைட்டா இருக்கும். பார்த்துருக்கியா, தெரியுமா, யாருக்கெல்லாம் தெரியும், தெரியுது, பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா சேர்ல ஒரு ஃபயர் போட்டு பார்க்கலாம். சரி, அப்போ அந்த மாதிரி திடீரென சூரியன் தோன்ற மலை மேகத்தால் மறைந்திருந்த நகரம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. சில மலைத்துளிகள் மீது படுகின்ற சூரிய கதிர்கள் பிரதிபலிப்பால் நகரமே வெள்ளை வீரமாக காட்சியளிக்கிறது. அதுலேயும் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. சில மலைத்துளிகள் மீது, இந்த இருக்கக்கூடிய மலைத்துளிகள் இருக்குல்ல, இதெல்லாம் மலைத்துளிகள். இந்த இருக்கக்கூடிய மலைத்துளிகளுடைய மீது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் படுது. ஒரு மலைத்துளின்னு வச்சுக்கோங்க, இந்த மலைத்துளி மீது என்ன பண்ணுதான், சூரிய வெளிச்சம் படுது. அப்படி சூரிய வெளிச்சம் படும்போது சூரிய கதிருடைய பிரதிபலிப்பு, அந்த ஒரு தண்ணீரை பட்டு இந்த சூரிய கதிருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், அப்படியே பிரகாசமா இருக்கும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் அந்த ஒரு நகரமே. பார்த்திருக்கியா, அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கொட்டிக்கிட்டு இருக்கு, சூரிய வெளிச்சம் வருது. சரியா, இதுதான் அந்த பிரகாசமா அந்த இருக்கக்கூடிய அந்த மலைத்துளின்னு வச்சுக்கோங்க. இதுல பட்டவனே எப்படி இருக்கு, அப்படியே பிரகாசமா இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா அப்படியே சூப்பரா வெளிச்சத்தை தருது. அப்ப இந்த மாதிரி தரதானே சொல்றாங்க, அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, சூப்பரா பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வெள்ளை வைரம் மாதிரி காட்சி அளிக்குது. ஒரு வெள்ளை வைரம் எப்படி இருக்கும், அப்படியே வந்து பிரைட்டா இருக்கும். சரியா, அப்ப நகரம் பட்டை திட்டியே வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. புரியுதுங்களா, இந்த 3 பாயிண்ட் எழுதுவீங்களா எல்லாரும், கிளியரா? ஓகே, அடுத்து போகலாமா? சரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வீரமாகிறது, விளக்கம் தருக. மலை மேகத்தால் நகரம் இரு சூழ்ந்தது, பெய்யென மழை பெய்தது, திடீரென சூரியன் தோன்ற மலை மேகத்தால் மறைந்த நகரம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. சில மலை துளிகள் மீது படுகின்ற சூரிய கதிர்கள் பிரதிபலிப்பால் நகரமே வெள்ளை வீரமாக காட்சியளிக்கிறது. அவ்வளவுதான். ஒரு 3 பாயிண்ட் நீங்க சூப்பரா வேற லெவலா எழுதினீங்க அப்படின்னா போதும். சரியா, ஃபுல் மார்க் கிடைக்கும். ஈஸியா அந்த 2 மார்க் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா, ஓகே, இப்போ நம்ம அடுத்து போகலாமா? அடுத்து இப்போ சிறுவினா வந்துருங்க. சிறுவினா வந்து இது கொஞ்சம் மனசை உருக்கக்கூடிய ஒரு விஷயம், அழகா இருக்கும் இந்த ஒரு கவிதை அப்படின்றது. நேற்று தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். சரியா, நேற்று டீச் பண்ணியிருந்தேன். சரியா, சரி, ஓகே, கவனிங்க. சிறுவினா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? அதாவது கோவலர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யார் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அதாவது இடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையர் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. இடையர் அப்படின்னா என்னது, ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அப்போ கோடை காலம், வாடை காலம்னா இந்த மாதிரி குளிர் அடிக்கிற காலம், குளிர் அந்த மாதிரி மழை ஃபுல்லா மழை குளிர் அடிக்கும், எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும். சார் சார் மழை பெய்யும் போது நல்லா ஒரு ஏதாச்சும் ஒரு புது மூவி ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்துட்டு பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டே வந்தால் செமையாக இருக்கும் சார். ஓகே, அது யாருக்கு அப்படின்னா நல்லா வந்து ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு. அது இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அத்தியாவசிய வாழ்க்கைக்கு இல்லாதவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மழை வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு. எதுவுமே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களால என்ன பண்ண முடியாது, என்ஜாயே பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க, அவங்க ரோட்டு இடத்துல இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால அதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒண்டிக்கிட்டு இருக்க முடியுமே தவிர அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது. சரியா, அப்போ இந்த மாதிரி வந்து சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரியா, சரி, ஓகே. இந்த மாதிரி வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தேடினாங்க? கோவலர்கள் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. இந்த நிலத்தை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா முல்லை நிலம். சரியா, முல்லை நிலம் அப்படின்றது என்ன, முல்லை நிலம் அப்படின்றது என்ன, காடும் காடு சார்ந்த நிலமும். காடும் காடு சார்ந்த நிலமும் தான் என்ன, முல்லை நிலம். இந்த காடும் காடு சார்ந்த நிலமும் அப்படின்றது யாருடையது, யார் இருப்பா அதில், யார் இருப்பாங்க அப்படின்னா இவங்க தான், இடையர்கள் தான் இருப்பாங்க, கோவலர்கள், ஆடு மாடு மேய்க்கிறவங்க. சரியா, ஓகே, இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இருக்காங்க. சரிங்களா, சரி, இப்போ கதைக்குள்ளே வருவோம். வாடை காலத்தில் மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படியாக பெய்தது. இதை எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. கோவலர்கள் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முல்லை நிலத்தை பற்றி பார்க்குறோம். முல்லை நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடத்தை பற்றி சொல்கிறோம். காடும் காடு சார்ந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இடையர்கள் இருக்காங்க. சரிங்களா, சரி, அதெல்லாம் கவனிங்க. வாடை காலத்தில் மேகம் பார்த்தீங்க அப்படின்னா வலப்பக்கமாக சூழ்ந்து பூமியை என்ன பண்ணதான், குளிர வைக்கிறோம். இந்த மாதிரி மழை பெய்யுது. ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ணுதான், மழை பொழியுதான். இது வந்து ஒரு மவுண்டைன் வச்சுக்கோ. சரியா, இப்போ இந்த மாதிரி மழை பொழியும் போது என்ன பண்ணுதான், வலப்பக்கமாக சூழுதான். வலப்பக்கமாக சூழ்ந்து என்ன பண்ணுதான், மழை அப்படியே பெரிய மழை வந்து கொண்டு வந்து கேட்குது. அட்டை மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்களா, அட்டை மழை அப்படின்னு வச்சுக்கோங்க. பைக்லலாம் போனோம் அப்படின்னா மூஞ்சில் அடிக்கும், மூஞ்சில் அடிக்கிறா வலிக்கும், தெரியுமா, ஃபீல் பண்ணியிருக்கியா? நல்லா மழை பெய்யும் போது நீ பைக்லலாம் போனோம்னு வச்சுக்கோங்க,
நல்லா மூஞ்சில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூஞ்செல்லாம் வலிக்கும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஒரு தண்ணி வேகமாக மேலே வந்து படும். அந்த அளவுக்கு மழை, அப்படியே மழை நிற்கவே நிற்காது, அப்படியே பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா, அந்த மாதிரி மழை பெய்யும். சரியா, அப்போது இந்த மாதிரி மழை மேகங்கள் என்ன பண்ணுவோம், சூழ்ந்து ஒரு மலை இருக்கக்கூடிய ஒரு பெரிய மவுண்டனை சூழ்ந்து வலப்பக்கமாக, சரியா, ஒரு ரைட் சைடு வலப்பக்கமாக சூழ்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய மலையை பொழியுதான் வாடை காலத்தில். வாடை காலம்னா அந்த குளிர்காலம், மழை பொழியக்கூடியது என்ன சொல்கிறாங்க, வாடை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடை காலம்னா வந்து வாடுற காலம்னு நினச்சிக்காதீங்க, அதுவும் வந்து இருக்குக்கு தான். சரியா, அந்த ஒரு மீனிங் எடுத்தாலும் அது உண்மைதான். வாடை காலம் அப்படின்றது என்ன, இந்த மாதிரி மழை பொழியக்கூடிய காலம், மழை பொழிகிறது, இந்த மாதிரி குளிர் அடிக்கக்கூடிய காலத்தை சொல்கிறாங்க வாடை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாடை காலத்தில் மிக என்ன பண்ணுதான், மலையை வலப்பக்கமாக சொல்லுதான். என்ன பண்ணுவான், மலையை வலப்பக்கமாக சொல்லுது. இந்த மாதிரி வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பெய்கிறது. பூமி குளிரபடி என்ன பண்ணுதான், மழை பெய்தான். பூமி எந்த அளவுக்கு குளிரும், அந்த அளவுக்கு பூமி அப்படியே ஜில்லுன்னு ஆகுறது அளவுக்கு என்ன பண்ணுதான், மழை பொழிதான். பூமி எந்த அளவுக்கு ஜில்லுன்னு ஆக முடியுமோ அந்த அளவு என்ன பண்ணுதான், மழை பொழிதான். தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெறுகிறது. அங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி, ஒரு மலை இருக்குது அப்படின்னால எப்படிப்பா இருக்கும், ஒரு இடம் மேடாக இருக்கும், ஒரு இடம் பள்ளமாக இருக்கும். கரெக்டாக ஒரு மலைப்பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதி, இந்த இப்படி தான் இருக்கணும் அவசியம் இல்லை, இப்படி மாதிரி இது மாதிரி கூட இருக்கும். இந்த இடத்துல ஒரு பள்ளமாக இருக்குது, இந்த இடம் மேடாக இருக்குது, இந்த மாதிரி எப்படி இருக்கலாம், இடம் வேறுபட்டு இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தாழ்வான பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, வெள்ளம் அப்படியே பெருகெடுத்து ஓடுது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன தான் வெள்ளம் அப்படியே பெருகெடுத்து ஓடுது. அந்த அளவுக்கு என்ன பண்ணுதான், மழை பொழிக்குதான். கோவலர்கள் தங்கள் மேய் விட்டிருந்த எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களுக்கு மாற்றினர். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடு மாடுகளை தன்னுடைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினராக நினச்சிப்பாங்க. இப்போ நம்முடைய வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், என்ன பண்ணுவோம், என் கூட பிறந்தவன் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம்ல. அந்த மாதிரி கோவலர்கள் இடையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடு மாடு இருக்குது அப்படின்னா என்னுடைய வீட்டில் ஒரு ஒருத்தவங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது கூட சிவாஜி பாட்டில் கூட ஒன்று வரும். என்ன பாட்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம், லைனு. ஆடு மாடு மேலே உள்ள பாசம் ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும். தெரியுமா அந்த லைனு, பல்லையிலக்கா அந்த பாடலில் வரும். சரியா, ஆட்டு மாட்டு மேலே உள்ள பாசம் ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும். அது மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. அதனால் ரேஷன் கார்டில் கூட அதோடைய பேரை வந்து என்ன பண்ணணுமா, மென்ஷன் பண்ணணுமா. அது 3 வேளை என்ன பண்ணுது, பால் கொடுக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு நம்ம கூட ஒரு உறுப்பினராக இருக்குது, நம்ம வீட்டிலே ஒரு ஆளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்பாங்க. சரியா, அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மாடுகள் மேலே ஆடுகள் மேலே ஒரு பாசத்தை வச்சுருக்காங்க, தனியான ஒரு பாசம். யார், கோவலர்கள் இடையர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு ஆடு மாடுகள் மேலே ஒரு பிரியாத ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாடை காலத்தில் மிக என்ன பண்ணுது, மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பொழிகிறது. ஆக்சுவலாக இந்த லை வரணும் அந்த இடத்துல, மலை அப்படின்றது இந்த மேகம் இந்த லையும் வரும். சரியா, மலையை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வலப்பக்கமாக சூழ்ந்து ஒரு பெரிய என்ன பண்ணுது, பூமி குளிரும்படி ஒரு மலையை பொழியுது. தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகுது. தாழ்வான பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த பகுதி இருக்குது, இதில் வந்து தாழ்வான பகுதின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக பெய்யுதுன்னா இருந்தாலும் வெள்ளம் வர ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும், வெள்ளம். சார் வெள்ளம்னா சாப்பிட்ற வெள்ளமாக நினச்சிக்காது, அது வேற வெள்ளம். சரியா, இந்த இடத்துல என்ன ஆகுது, வெள்ளம் அப்படின்னா ஃப்ளட்டு. சரியா, ஃபுல்லாக என்ன ஆகுது, ஃப்ளட்டு வந்துடுது. ஃபுல்லாக அப்படி இருக்குது. ஃப்ளட்டு வந்தாலும் என்னப்பா பண்ணுவாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆடு மாடு மேய்க்கிறதா அவங்களுடைய வேலை. ஆடு மாடுலாம் என்ன ஆகிடும், தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடு மாடுகளை சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோவலர்கள் தங்கள் மேய விட்டிருந்த எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களுக்கு மாற்றினர். அவங்க என்ன பண்ணுறாங்க, மேடாக இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ஆடு மாடுகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. வாடை காலத்தில் மிக என்ன பண்ணுது, வலப்பக்கமாக வந்து பூமி குளிரும்படி மழை பொழிக்குது. தாழ்வான பகுதியில் வெள்ளம் பெருகுது. கோவலர் தங்கள் மேய விட்டிருந்த எருமை, மாடு, பசு என்ன பண்ணுறாங்க, ஆகிய நிறைகளை மேடான பகுதிக்கு மாற்றுறாங்க. பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்தாலும் வருந்தினர். இப்போ நீ ஏன் இருக்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீ இனிமேல் அந்த ஊரில் இருக்கக்கூடாது, வேறு ஊருக்கு போ அப்படின்னு வச்சுக்கோங்க. உனக்கு எப்படி இருக்கும், சார் என்ன சார், நான் வந்து இங்கே தான் சார் பிறந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, இதான் என் சொந்த ஊர், இங்கே தான் நான் வந்து ஒரு 15 வருஷமாக 16 வருஷமாக இருக்கேன், திடீர்னு வேறு இடத்துக்கு போகணுன்னா எப்படி இருக்கும், அதோடைய ஃபீல் ரொம்ப தாங்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிறந்த ஊர், உன் ஃப்ரெண்ட்ஸு, உடைய உறவினர்கள்லாம் விட்டு போகணும் அப்படின்னாலே தாங்காது. என்னடா அது தனியாக வந்து ஒரு அகதி மாதிரி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரியா, அப்போது அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இத்தனை நாளாக இருந்த ஒரு பகுதியை விட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. பழகிய நிலத்தை விட்டு புது இடத்தை அடைந்ததால் வருந்தினர். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக அந்த இடத்துல இருந்தோம், அந்த இடத்துல நமக்கு எல்லாமே கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு வேறு இடத்துக்கு போகிறோமே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை, அதை போய் தான் ஆகணும். ஏன்னா ஆடு மாடுகள் போயிடும், அவங்களுடைய வேலையும் அதான். அதனால் பள்ளமான நிலத்தை விட என்ன பண்ணுறாங்க, மேடான நிலத்துக்கு போகிறாங்க. தண்ணீர் தாழ்வான பகுதியில் நிரம்பிவிடும் என்பதால் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு சென்றனர். தண்ணீர் தாழ்வான பகுதியில் என்ன ஆகிடும், ஃப்ளட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக நிரம்பிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இருக்க ஆடு மாடுலாம் அடிச்சுட்டு போயிடும். ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போனால் என்ன ஆயிரும், அவ்வளோதான், செத்து போயிடும். அதனால் அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதனால தான் பாசம். எந்த அளவுக்கு ஒரு விலங்கினருக்கு மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. தாழ்வான பகுதியிலிருந்து நிரம்பிவிடும் என்பதால் பாதுகாப்பிற்காக மேடான பகுதிக்கு போகிறாங்க. நீர்த்துளிகள் மேலே படுவதாலும் வாடைக்காட்டின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடிட்டனர். யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து
கொல்லி நெருப்பில் சூடு ஏற்றிருக்கீங்க. குளிர் காயுறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், குளிர் காயுறது. அதாவது நல்லா வந்து குளிர் அடிக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சோண்டு விறகு போட்டு என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் விறகு அடுப்பு இருந்துச்சு. நான் குளிர் காலத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி போய் உட்காந்துப்பேன், ஜாலியாக இருக்கும். அது ஒரு அனல் மேலே அடிக்கும் போது குளிர்லாம் கொஞ்சம் போகும். எங்கள் வீட்டில் சுடுதண்ணி கேட்பேன், சுடுதண்ணி வச்சு தர மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஒரு அடுப்பு எரியும் போது அது பக்கத்தில் போய் உட்காந்துப்பேன், ஜாலியாக இருக்கும். அது ஸ்கூல் படிக்கும் போது சின்ன பசங்களாக இருக்கும்போது அது வந்து குளிக்கக்கூடாது, சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது, அனல் காயக்கூடாது, ரத்தம் சொல்லிடும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜாலியாக போய் உட்காந்துப்பேன், இது நல்லா இருக்குது அந்த மாதிரி. சரியா, ஓகே. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குளிர் தாங்கலை, அவங்களுடைய கண்ணெல்லாம் ஆடுது, பழுலாங்க அந்த மாதிரி ஆடுது. அதனால் அந்த குளிரை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அந்த மாதிரி ஒரு நெருப்பு வந்து பற்ற வச்சிருக்கிறது பார்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போய் உட்காந்துக்கிறாங்க, கையில் என்ன பண்ணுறாங்க, சூடு ஏற்றிக்கிறாங்க. ஏன்னா குளிர் அந்த அளவுக்கு இருக்குல்ல. அதனால நீர்த்துளிகள் மேலே படுவதாலும் வாடை காற்றின் குளிர்ச்சி மிகுதியாலும் உடலுக்கு சூடேற்ற பலருடன் சேர்ந்து என்ன பண்றாங்க, கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றினர். கைக்கு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சூடு ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஓகே. ஒன்றும் கிடையாது, அவங்க எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க, வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தேடி போனாங்க அப்படின்றதான் கேள்வி. நல்லா படிச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு கேள்வி. சரியா, அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. சென்னையுடைய பண்பாட்டு அடையாளம், சென்னையில் இருக்கக்கூடிய பண்பாட்டு அடையாளம், இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா பாருங்க என்ன சொன்ன அப்படின்றது. வாடை காலத்துல கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பு தேடினாங்க. வாடை காலத்துல மேகம் மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி மழை பொழியுது. வாடை காலத்துல என்ன ஆகுது, மேகம் மலையை வலப்பக்கமாக சொல்லுது. எந்த பக்கம் சொல்லுது, வலப்பக்கமாக சூழ்ந்து பூமி குளிரும்படி என்ன ஆகுது, மழை பொழியுது. பூமி குளிர மாதிரி என்ன ஆகுது, மழை பொழியுது. மழை பொழிந்ததுக்கு அப்புறம் தாழ்வான பகுதியில் என்ன ஆகுது, வெள்ளம் ஏற்படுது. அப்போ இவ்வளவு மழைலாம் பெஞ்சனா வருது, தாழ்வான பகுதியெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். சரியா, அப்போ இந்த மாதிரி தாழ்வான பகுதியில் என்ன ஆகுது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ கோவலர் என்ன பண்றாங்க, தங்களை பாதுகாத்துணும், தங்கள் கூட இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனால அதை பாதுகாத்து என்ன பண்றாங்க, வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. சரியா, அப்ப அந்த ஆணிர்கள் என்ன பண்றாங்க, வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதுக்கடுத்து பழகி நிலத்தை விட்டு போறதுனால அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஃபீல் பண்றாங்க. அடுத்து தண்ணீர் தாழ்வான பகுதியில் என்ன பண்றாங்க, நீர் நிரம்பி இருக்கிறதுனால பாதுகாப்பாக மேல்நாட பகுதிக்கு என்ன பண்றாங்க, அவங்க போறாங்க. அடுத்து நீர்த்துளிகள் மேலே படுறதுனாலையும் அந்த இருக்கக்கூடிய குளிர் தாங்க முடியல அப்படின்றதுனாலையும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கொல்லி நெருப்புனால குளிர் காயிறாங்க. இதுதான். சரியா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்தின பற்றி குறிப்பிடுகிறார். சென்னையுடைய பண்பாட்டு அடையாளம், சென்னையுடைய ஒன்னா சொல்ல முடியும், ரெண்டா சொல்ல முடியும், அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுல சிலதை நம்ம எழுதணும். சென்னையின் ஒவ்வொரு நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. ஒரு பகுதிக்கும் வரலாறு இருக்கு. சென்னையில நீங்க ஒரு பகுதி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வரலாறு இருக்கு. ஏதோ ஒரு நுங்கம்பாக்கம்னு சொல்றோம், அதுல ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கடுத்து மீனம்பாக்கம், ஒரு பகுதிக்கும் ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு. மயிலாப்பூரா திருமயிலை அப்படின்னு சொல்லப்பட்டது அங்கே கோவில் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது சென்னையில கொட்டி கிடக்கு. ஏன்னா அவ்வளோ வரலாறு அப்படின்றது எங்க இருக்கு, சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஓகே. அப்போ சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. சென்னை நகருடைய ஒவ்வொரு பகுதிக்கு என்ன இருக்கு, ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு. சென்னை நகரத்துடைய ஒவ்வொரு பகுதிக்கு என்ன இருக்கு, ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். சென்னை நகரத்துடைய ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன இருக்கு, ஒரு வரலாறு அப்படின்றது இருக்கு. அந்த பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம். அதை வந்து எண்ணிக்கையில சொல்லிடலாம் அப்படின்னா அது கஷ்டம். ஏன்னா எல்லா பகுதிக்கும் வந்து அடையாளம் இருக்கு. எந்த பகுதி எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு விஷயம் சிறப்புதல் இருக்குது அப்படின்றதுனால அது எண்ணிக்கையில அடக்கி சொல்லலாமா அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அப்படின்றது கொட்டி கிடக்கு சென்னையில அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு அப்படின்றது இருக்கு. சென்னை நகரத்துடைய ஒவ்வொரு பகுதிக்கும், அந்த சென்னை நகரத்துடைய ஒவ்வொரு பகுதிக்கு என்ன இருக்கு, வரலாறு இருக்கு. அந்த பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம். அந்த ஒரு பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் இவ்வளவுதான் அதோட விஷயம் அப்படின்னு வந்து எண்ணிக்கையில் அடக்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளோ விஷயம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய சாரசாணி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்று சென்னை பழமையை பறைசாட்டுகின்றன. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த சாரசாணி கட்டிடக்கலை அப்படின்றது என்னது, முகலாயர்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரித்தானிய கட்டிடக்கலை, அதுக்கடுத்து இந்திய கட்டிடக்கலை பாணி, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டுறது தான் என்ன, இந்தோ சாரசாணி கட்டிடக்கலை. அப்போ இந்தியா எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த இந்திய சாரசாணி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்று சென்னையுடைய பழமையை பறைசாற்றுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சென்னையுடைய பண்பாட்டு அடையாளம் இன்னைக்கு எனக்கு நிலைத்திருக்கு. அப்போ சென்னையுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்கிறது அப்படின்றது கடினம். இந்திய சாரசாணி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அப்படின்றது இன்னைக்கு சென்னையில பழமையை பறைசாற்றுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆவணங்களை முறையாக கையாளும் ஆவண காப்பகம் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சாரசாணி கட்டிடக்கலை முறையில் அமைந்துள்ளது. அதாவது ஆவணங்களை முறையாக கையாளக்கூடியது இது அப்படின்னா அந்த ஆவண காப்பகம். சரியா, ஆவண காப்பகம்னா என்ன சார் அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, டாக்குமெண்ட்ரி. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம ஆவணமா என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். அப்பதான் என்ன ஆகும், அடுத்து வரக்கூடியவங்களுக்கு தெரியும். அதுதான் என்ன அப்படின்னா ஆவணம். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்கப்பா, இந்த மாதிரி இவ்வளோ பசங்க இருந்தாங்க, இந்த மாதிரி இவங்கலாம் வாழ்ந்தாங்க, அப்போ இந்த தமிழ்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சரியா, அப்போ ஆவணங்களை என்ன பண்ணணும், முறையாக கையாளக்கூடிய ஆவண காப்பகம் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்
சாரசானிக் கட்டிடக்கலை முறையில் அமைந்திருக்கு. இது எந்தோடைய முறையில் அமைஞ்சிருக்கு? சாரசானிக் கட்டிடக்கலை முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த இருக்கக்கூடிய ஆவண காப்பகம், சென்னையில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், வேணா மொபைலில் போட்டுப்பாரு சரியா, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், இது எந்த முறையில் அமைஞ்சிருக்கு? சாரசானிக் கட்டிடக்க முறையில் அமைஞ்சிருக்கு. தென்னிந்திய வரலாற்றை பண்பாட்டை அறிவதற்கு எழும்பூர் அருங்காட்சியகம், அதாவது தென்னிந்தியாவுடைய வரலாறு, சவுத் இந்தியாவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும், உடைய பண்பாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எழும்பூர் அருங்காட்சியகம் சரியா. அதாவது வந்து யாரெல்லாம் போயிருக்கீங்க? எக்மோர் மியூசியம், நானும் வந்து அங்கே 2 வருஷம் இருந்தேன், ஆனால் போகவே முடியல சரியா. அங்கே இருக்கக்கூடிய எக்மோர் மியூசியம் யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். கோட்டை அருங்காட்சியகம் துணை நிற்கின்றன. இந்தியாவின் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது நூலகமாக கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் போயிருக்கீங்களா? கன்னிமாரா நூலகத்தும் என்ன ஆகுது? ஒரு பெரிய ஒரு நூலகமாக வளர்ந்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்குது சம்டைம்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போ ஆவணங்களை முறையாக கையாளக்கூடிய ஆவண காப்பகம் சரியா, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? சாரசானிக் கட்டிடக்கலை முறையில் அமைஞ்சிருக்கு. தென்னிந்திய வரலாறை பண்பாட்டை அறிவதற்கு எழும்பூர் அருங்காட்சியகம் கோட்டை அருங்காட்சியகம் துணை நிற்குது. இந்தியாவின் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரக்கூடிய பெரிய நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சென்னை அறிவின் நகரம் என்பதற்கு சான்று தருக. சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுடைய நகரம் அப்படின்றதுக்கு சில சான்றுகள் சொல்லுங்க. சும்மா சொன்னா ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு வந்து சில சான்றுகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. 18ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனம் தோன்றின. 18ஆம் நூற்றாண்டு சரியா. நம்ம 18ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணிருக்காங்க? ஐரோப்பிய முறை கல்வி கற்கிற முறை அப்படின்றது அப்பவே தோன்றிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணாங்க? அப்பயோ ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்போ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு? 18ஆம் நூற்றாண்டிலேயே ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்றது அப்பவே தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு குழப்பி விடும், மார்க்கை குறைச்சி விட்றோம். ஏன்னா இதுதான் முக்கியம். 1715 பார்த்தீங்க அப்படின்னா புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி அப்படின்றது உருவாக்குறாங்க. இதுதான் அறிவின் நகரம் அப்படின்னு சொல்றது. அப்போ ஏகப்பட்ட அங்கே எஜுகேஷன் அப்படின்றது உருவாயிருக்கு சென்னையில். அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லாவே படிச்சாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் தான் இதுதான் சரியா. 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி அப்படின்றது உருவாகுது. 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி அப்படின்றது உருவாகுது. 1837 கிறிஸ்துவ கல்லூரி சரியா. அதுக்கடுத்து 1840 பிரசிடென்சி பள்ளி மாநில கல்லூரி அப்படின்றது உருவாகுது. 57 சென்னை யூனிவர்சிட்டி அப்படின்றது உருவாகுது. 1917 தொடங்கப்பட்டது ராணிமேனி கல்லூரி சரியா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இந்த இயரை நீங்க மனப்பாடமா வச்சுக்கணும். இந்த இயரை மனப்பாடமா வச்சு தான் என்ன பண்ண முடியும்? இந்த கேள்வி நீங்க எழுத முடியும். கேட்பாங்க. ஏன்னா போன வருஷம் இந்த கேள்விலாம் வந்து திரும்ப கேட்டாங்க. புதுசாக வர இந்த கேள்வியை வந்து வச்சிருக்காங்க சரியா, லெசனை மாற்றும் போது. அதனால இந்த கேள்வி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் சரியா. 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. அடுத்து 1812 சென்னை கோட்டை கல்லூரி. 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லூரி. 1840 பிரசிடென்சி பள்ளி மாநில கல்லூரி. 1857 சென்னை யூனிவர்சிட்டி. 1914 ராணி மேரி கல்லூரி சரியா. இவை மட்டுமல்லாமல் ஆங்கிலேயரின் உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரியாக பச்சையப்பன் கல்லூரி, சென்னையில் இருக்குல்ல பச்சைப்பாஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சையப்பன் கல்லூரி அப்படின்றது உருவாக்கப்பட்டுச்சு. இது மட்டும் கிடையாது, ஆங்கிலேயருடைய உதவி இல்லாமல், ஆங்கிலேயர் இருக்காங்கல்ல அவங்களுடைய உதவி இல்லாமல் இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்டதா என்ன? பச்சையப்பன் கல்லூரி. மருத்துவ கல்லூரி, கவின்கலை கல்லூரி போன்ற பல்துறை சார்ந்த கல்லூரிகள் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஏகப்பட்ட காலேஜ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் தான் இருக்குது சரியா. பெரிய பெரிய காலேஜ்லாம் எங்கே இருக்குது? உடைய சென்னையில் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் முதன்மையான ஒரு மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸாக இருக்குது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு கல்வி மையமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய மொத்த ஐஐடியிலேயே ரொம்ப பழசும் கூட அது. ஓகேவா? அப்போது இது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருடைய உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரியாக பச்சையப்பன் கல்லூரி அப்படின்றது விளங்குது. மருத்துவ கல்லூரி, கவின்கலை கல்லூரி போன்ற பல்துறை சார்ந்த கல்லூரிகள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு, உடைய மெட்ராஸில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? பதிவு பண்ணுறாங்க சரிங்களா. ஓகேப்பா. அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜேஇ அல்லது நீட்டுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது நம்மளுடைய வேதாந்தூவில் போயிட்டு இருக்கு. நீங்கள் நீட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ரேங்க் கேரண்டி அப்படின்றது கொடுக்குறோம். எப்படி சார் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு பர்சனல் டீச்சர் இருப்பாங்க. நீங்கள் வேதாந்தூவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் ரேங்க் ஃபோக்கஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா எதில் ஸ்கோர் கம்மியாக எடுக்கிறீங்க, எந்த சப்ஜெக்டில் எடுக்கிறீங்க, எந்த சப் டாப்பிக்கில் எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனூட்டாக பார்த்து அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டடி மெத்தடாலஜி அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 1-on-1 சப்ஜெக்ட் கைடன்ஸ். இப்போ வந்து எந்த சப்ஜெக்டில் நீ உண்மையிலே வீக்காக இருக்குது, உனக்கு வந்து மேக்ஸில் வீக்காக இருக்கியா, ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கியா அப்படின்றத உன்னை கண்டுபிடிச்சி உன்னை என்ன பண்ணுவாங்க அதில் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவேன், நீ இதில் தான் வந்து நான் வந்து வீக்காக இருக்கேனா, அதில் என்ன பண்ணுவேன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி, டவுட் சால்விங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது நம்மளுடைய வேதாந்தூவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலாம் நம்மளுடைய வேதாந்துவை. நேரில் ஓடி போய் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் கிளாஸ் இருக்குது, இந்த மாதிரி அந்த கிளாஸ் இருக்குது, ஸ்மால் கிளிக்கர்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு பார்க்கலாம்.
பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அப்போது 100% உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்டும் சொல்கிறாங்க. அப்போது இது வந்து எந்த இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அதாவது உனக்கு கண்டிப்பாக கேரண்டீடாக உனக்கு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீ ஜாயின் பண்ணதுலேருந்து நீ மார்க் எடுக்கலை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னா, உனக்கு மார்க் வரலன்னு நீ சொன்ன அப்படின்னா உன்னுடைய 100% ஃபீஸ், சரியா, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்தளவு உங்களுடைய ப்ராசஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நீங்கள் ஜேஇ நீட் ஜாயின் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய ரேங்க் அப்படின்றது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 49,999 ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆஃப்லைனில் ஜேஇ அல்லது நீட், இதெல்லாமே நான் ஆஃப்லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜேஇ அல்லது நீட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா பார்த்து அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ், அதுக்கடுத்து 3-way டவுட் சப்போர்ட், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த சென்டர்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துல எல்லாமே நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல்ஸோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைப் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேஇ நீட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்மளுடைய IVSAT எக்ஸாம், IVSAT அப்படின்றது இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறது மூலிமா அது எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். 90% வரையும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு முழுக்க ஃப்ரீ தான், எந்த ஒரு பேவும் இருக்காது. இதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபர். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய்.